ஐயோ! ஜாமி, ஜாமி ஐ லவ் யூடி என் தங்கம். ஏன்னா பவுலிங்டா யப்பா! சும்மா கும்மு, கும்மு, கும்முன்னு ஏத்துறான்டா சாமி. வேற மாரி பவுலிங். யோவ் ஓட்டுன உன் வேல்யூ தெரியாம சுத்திட்டு இருக்கியா நாங்க? நீ போற போக்க பார்த்தா ஆல்பி பிராவோ லிஸ்ட்ல சேர்ந்துருவ போலயே. இந்த இங்கிலாந்து பிளேயர்ஸ்லாம் காசு கம்மியா குடுத்தா வரவே மாட்டாங்க. இந்த ஹாரி புரூக், பென்டகேட் மாதிரி. ஆனா என் தலைவன் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து உசுரா குடுத்து அன்னுங்கிறான் சிஎஸ்கேக்காக. யோ ஜாமி, பிளம்மிங்கோட சித்தப்பா புள்ள, நீலாம் நல்லா இருப்பியா போயா? அப்புறம் காராவா போட நம்ம சேட்டன் சஞ்சு இஸ் பேக். வேர்ல்டு கப்லயும் சேப்பாக்ல இருந்தா தலைவன் ஃபார்முக்கு வந்தான். இப்ப சிஎஸ்கேக்காகவும் இங்க இருந்தே ஃபார்முக்கு வராப்புல. சேட்டன் மட்டும் பிரஷர்ல இருந்து வெளியே வந்தா என்ன ஆகுன்னு வேர்ல்ட் கப்ல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனி சேட்டன் சொன்ன மாதிரி தட்டுறோம் தூக்குறோம். அப்புறம் இந்த பையன் ஆயுஷ் மாத்ரே அப்பா என்ன குத்துறான்டா சாமி. சும்மா அசால்ட்டா போட்டு பொழக்கிறான். கேமோட மூமெண்டத்தை விடாம அப்படியே தூக்கிட்டு போயினே இருக்கான் பாருங்க. என் அம்மாடியோ என் அம்மா மாத்ரே ஐ லவ் யூ இருந்தாங்க. அப்புறம் ஆயுஷ் மாத்ரே ரிட்டையர் அவுட் ஆக சொல்லிட்டு சிவம் தூபே உள்ள அமிச்சு அந்த மூளை மட்டும் யாருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? சரி பண்ணத்தான் பண்ணீங்க. பிரேவிசியோ இல்ல சஃப்ராசியோ யாரையாவது ஒருத்தர் உள்ள அமைச்சிருக்கலாம்ல. சிவம் துபேவா கொஞ்சம் பிசுறு தட்டி இன்னைக்கு மட்டும் தோத்திருந்தீங்க, எல்லாரும் இன்னைக்கு ஊஹூ பண்ணிருப்பாங்க. அப்புறம் நம்ம AK-47 ஒரு பக்கம் நல்லா சுருன்னு சொல்லிட்டு இருக்காப்ல. ஏயா இந்த பையன் குருஜப்னீத் சிங் மாதிரி நல்ல பவுலர்லாம் வச்சுக்கினே தான் மேட் என்ட்ரி வச்சு மேய்ச்சின்னு இருந்தீங்களா? ஃபர்ஸ்ட் 3 ஓவர் பங்கமா போட்டான்டா யாவா. இந்த பையன் போலச்சுப்பா. சஃப்ராஸ் ஒரு கேட்ச புடிச்சு கேமையே மாத்தி விட்டாப்புல. இந்த டெவால் பிரேவிஸ் பையன் உள்ள வந்தாதான் ஒரு 2 பாயிண்ட் ஆகுது நமக்கு கிடைக்குது இல்ல. என்னவோ இருக்கி அந்த பையன்கிட்ட. அப்புறம் 2-3 நாளா பேக் டு நார்மல் டேஸ் ஆகுற மாதிரி தெரியுது. இன்னைக்கு நைட் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து பார்த்தோன்னா கன்ஃபார்ம் பண்ணிடலாம். சிஎஸ்கே இந்த மொமெண்டத்தை மட்டும் விட்டுறாதீங்கடா. பழைய கணக்கு நிறைய பாக்கி வச்சிருக்கீங்க. இந்த சீசன்லயே கொடுத்து முடிச்சுடுனியா, விட்டுறாதீங்கயா.